உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு நிட் பிக்கிங் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். டெய்லி நம்ம பல மனிதர்களை பார்ப்போம். ஒரு சில பேர் நமக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் நம்மளுடைய தவறுகளை சொல்லி அதை சரிப்படுத்திக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் நம்மளுடைய தவறுகளை மட்டும்தான் சொல்லுவாங்க. இந்த நிட் பிக்கிங் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவங்க குறைகளை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸாகவே இருக்கும். நீங்கள் 100%ல் 99% வந்து சரியாக பண்ணாலும் அந்த 1% மட்டும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மட்டும் தான் சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்பர் 2, இந்த குறைகளை சொல்லி காட்டுறது இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். நம்பர் 3, எப்பவுமே எதிர்மறையான ஒரு சிந்தனை வந்து தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்லை நெக்ஸ்ட் ஒரு மூவ் பண்ண போறீங்க, அதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி அதில் இருக்கிற குறைகளை சொல்லி உங்களுடைய மைண்டை டோட்டலாக வந்து டேமேஜ் பண்ணிடுவாங்க. நம்பர் 4, எப்பவுமே நான் மட்டும்தான் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய கேரக்டர் தான் வந்து நிட் பிக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருந்தாங்க அப்படின்னா இவங்களோட நீங்கள் டிராவல் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும்.